அப்பா நீ இருக்க தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். அப்பா நீ இருக்க தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். இப்போது வருந்தி வருகின்றேன், இப்போது வருந்தி வருகின்றேன். ஏற்றிட வேண்டுகின்றேன் இறைவா, அப்பா நீ இருக்க. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள். அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் போது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மேகத்தில் இருந்தும் காற்றில் இருந்தும் காலத்தின் அறிகுறிகளை அறியும் மேதாவித்தனத்தை பறைசாற்றும் பரிசேயரை இறைமகன் இயேசு சாடுகிறார். நாம் வாழுகின்ற சூழலில் நம் நடுவில் நம்மோடு வாழும் ஏழை எளியவர், பெண்கள், குழந்தைகள், நலிந்தோர், ஒடுக்கப்பட்டவர்கள், தீண்டாமையால் ஓரம் கட்டப்பட்டு தெருக்கோடிகளில் வாழ்வோர், அனாதைகள், ஏழைகள், இளைஞர்கள், தோலையே குடியாக கொண்டு வேலைக்கு கூலி கொடுப்போர் யாருமின்றி பட்டினியால் பசியால் உயிர்விடும் இயேசுக்களின் முகக்குறியை, வாழ்வின் தேவையை அறிந்து செயல்பட நாம் ஏன் மறுக்கிறோம்? இத்தகைய மக்களே இறையரசின் அறிகுறிகள். இத்தகைய மக்களின் நல்வாழ்வே இறைத்திட்டம். இவர்களின் உரிமை குரலுக்கு பதில் கொடுப்பதே நீதி. நீதிக்கு போராடாத இறையறிவு தேவையற்றது. இந்த நீதியை ஏற்க மறக்கிறவர்கள் இறையரசுக்கு ஏற்றவர்கள் அல்ல. எனவே இறையரசின் குறிகள் நம்மிடையே உள்ளன என்ற இறையறிவு பெற்றவர்களாய் தாழ்ச்சி, கனிவு, பொறுமை, இரக்கம், நேர்மை இவற்றோடு அன்புடன் ஒருவரை ஒருவர் தாங்கி அமைதியில் இணைந்து வாழ்வோம். இவ்வாறு பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவ அழைத்தலுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்து கிறிஸ்து ஒருவரே எல்லாருக்கும் மேலானவர், அவர் எல்லா மக்களுள்ளும் இருக்கிறார் என்பதை உலகம் அறிய முழங்குவோம். ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், உறவுகளை வலுப்படுத்துவோம். இன்றைய யதார்த்தங்களை, காலத்தின் அறிகுறிகளை கண்டு அதற்கு பதிலளித்து இறையரசினை கட்டியெழுப்ப இன்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுகிறோம். ஆண்டவரே, குடும்பமாக வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். புனிதமான, ஆரோக்கியமான, அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும். இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள், எடுக்கிற தீர்மானங்கள், மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்தரலாம். வல்லவரே, தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்திலே உண்மையான, அமைதியான, ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். உம்மையே நம்பியிருக்கிறோம். எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். பாவத்தின் அகல பாதையிலே பாதாளம் சேர்ந்து விட்டேன். பன்றிகள் போல சகதியிலே பல்லாண்டு வாழ்ந்து விட்டேன். அப்பா, அப்பா, அப்பா. பாவத்தின் அகல பாதையிலே பாதாளம் சேர்ந்து விட்டேன். பன்றிகள் போல சகதியிலே பல்லாண்டு வாழ்ந்து விட்டேன். திருந்தி நான் திரும்புகின்றேன், என்னை இதயவாய் தாங்கிடுவாய்.
நான் என்ற நிலை இழந்தேன், என்னை மனதாறு ஏற்றிடுவார்.